தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியை 3 மடங்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இதில் ஒரு சில செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். உங்களோட டிவி இப்போ கரண்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸ் ஆகுதுன்னா, இப்போ அதை பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு 1 or 2 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அது மாதிரி செட்டிங்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவி ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பொதுவாக ஆண்ட்ராய்ட் டிவி பார்த்தீங்கன்னா ஏன் ஸ்லோவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் மாதிரி 8GB ரேமோ 6GB ரேமோ இல்லை. அதிகபட்சமே 2GB ரேம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2GB 16GB தான் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ப்ராசஸர். ஓகேங்களா. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நம்ம கேமிங்கோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, ஜென்ரலாக ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஒரு சில செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ உங்களோட டிவியில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணிடுங்க, செட்டிங்ஸ் போயிடுங்க. ஸோ செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் போயிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் போயிடுங்க. ஸோ அதில் அபவுட் போயிடுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பில்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் 8 வாட்டி ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனேபிள்னு வருது. ஸோ இப்போ இது மாதிரி எனேபிள் ஆகிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லாஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் தனியாகவே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது உள்ளே போயிடுங்க. இதை எனேபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எனேபிள் இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் லாஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் நம்ம மொபைலில் ஆல்ரெடி இதுமாரி பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம டிவியில் பண்ணுறோம். ஸோ இதோட அனிமேஷன் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 0.5 வச்சுக்கோங்க. ஸோ சுத்தமாக ஆஃப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஸோ ஒரு சில அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிறதுக்கு அனிமேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு அந்த அனிமேஷன் ரன் ஆகிறதுக்கு கண்டிப்பாக 0.5 இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ நான் டிவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசன் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இப்போ நம்ம மொபைல்லாம் நம்ம எந்தெந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ரீசன் ஆப்ஸை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா டிவியில் அப்படி க்ளீன் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஷன் நம்ம பார்த்தீங்கன்னா கில் பண்ணுறதுக்கு டிவியில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 or 2 வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 வச்சுக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 2 அப்ளிகேஷன் மட்டும் ப்ராசஸிங்கில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு 1 வேணா வச்சுக்கோங்க, அதிகபட்சம் 2 வைக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 2ல் வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த 4th GPU ரெண்டரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹார்ட்வேர் இப்போ இருக்கிறத விட 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடும். உங்களோட பூஸ்டப் இன்க்ரீஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏதாவது மெனு போய் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னே இருக்கிறத விட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பட்டனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக அந்த அனிமேஷன் எல்லாமே குறைஞ்சிட்டு இருக்கனால நீங்கள் டக்குன்னு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ யூடியூப் ஓப்பன் பண்ணால் அடுத்த செகண்டே எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட் இருக்குது. ரெண்டாவது நம்ம பார்த்த போகிற செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ப்ரௌசிங் பண்ணுறீங்க, இல்லை பார்த்தீங்கன்னா கூகுளே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணுவோம். ஒரு சில இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது பார்த்தீங்கன்னா இந்த டிவிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா யூசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஆன்ல இருந்துன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரிஃபரன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் டேட்டாவோ இல்லை ஒய்ஃபையோ கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீனில் நிறைய ஆட்ஸ் வரும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டாவும் அதிகமாக உங்களுக்கு செலவாகும். ஏன்னா நம்மளோட ஹாட்ஸ்பாட்டில் தான் மேக்ஸிமம் நிறைய பேர் வீட்டில் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு 1 GB பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா ஒரு 30 MB 40 MB எடுத்துக்கும். ஸோ இது எல்லாமே ஹை குவாலிட்டியில் லோட் ஆகிறதுனால உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் வேஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களோட டிவி இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே அதிகம். ஏன்னா ஒவ்வொன்றும் அனிமேஷன் தான். இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே அனிமேஷன் ஸ்க்ரோலிங் தான். ஸோ இது நீங்கள் குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆப் செட்டிங்ஸ் போயிடுங்க. ஸோ அதில் ஆப்ஸ்ன்றது போயிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஷோ ஆல் ஆப்ஸ்ன்னு போயிடுங்க. இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா
ஆண்ட்ராய்ட் டிவி ஹோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அன்இன்ஸ்டால் ஆல் அப்டேட்ஸ்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் பாருங்கள், பழைய ஹோம் ஸ்க்ரீன், அதாவது இதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்ட் டிவியில் ஃபஸ்ட்டு அந்த ஆண்ட்ராய்ட் ஸ்க்ரீன் என்னவோ அதுதான் இங்கே இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோடிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த பெரிய ஸ்க்ரீனில் வர்ற அந்த இமேஜஸ் எதுவுமே வராது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணியாச்சு. இதில் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போயிடுங்க. ஸோ இந்த ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அன்இன்ஸ்டால் பண்ண அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅப்டேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இதில் செட்டிங்ஸ் போயிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ அப்டேட்ஸ்னு இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டு நாட் அப்டேட் அப்படின்றத எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ இது எனேபிள் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புது அப்டேட் வந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனில் ஏதாவது தானாகவே அப்டேட் ஆகுது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய ஆண்ட்ராய்டு விஷயத்துலேயே உங்களுக்கு நிறைய ஒர்க் ஆச்சுன்னா இதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்டேட் அதாவது அன்இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வெயிட்டிங்கில் இருக்க பாருங்க. ஸோ உங்களுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் வேணும்னா நீங்கள் தாராளமாக எனேபிள் பண்ணிக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கான ஹோம் ஸ்க்ரீன் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பழையபடிக்கு வந்துடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். உங்களுக்கு நெட் அதிகமாக எடுக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பண்ண மெத்தட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் பண்ணது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கே புரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன், காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலிங், இன்டர்நெட் ஸ்பீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்குது, நீங்களே பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவியில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ஸ் சொல்லுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம் கைஸ். இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் சம்மந்தப்பட்ட நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 100 லைக்ஸ் கிடச்சின்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவரிவன். பை கைஸ், பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். Thank you.